இந்த பார்ட்டில் நம்ம பொசிஷன் வெக்டர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பொசிஷன் வெக்டர்னா a vector which denotes the position of a particle at any instant of time. அந்த வெக்டர் வந்து அந்த பார்ட்டிக்கல் எங்கே இருக்குன்றத நமக்கு எந்த டைம் எந்த செகண்ட் இப்போ வேணும்னாலும் நம்ம அதை பார்க்க முடியும், டினோட் அதாவது மென்ஷன் பண்ண முடியும். ஸோ தட் வெக்டர் இஸ் நோன் அஸ் பொசிஷன் வெக்டர். ஸோ இப்போ எடுத்துக்கலாம், இது ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம், பிளேன் XY பிளேன், இது ஆரிஜின் ஓன் வச்சுக்கலாம். ஒரு பர்சன் ஏ இவர் எங்கே எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு, இவரோட பொசிஷன் வெக்டரை நம்ம இப்போ டினோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட் அவர் ரீச் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஆஃப்டர் ஒரு டைம் டீன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் அ டைம் டி என்னோட வெக்டர் வந்து என்னோட பர்சன் ஏ வந்து இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட எவ்வளோ எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணியிருக்காரு, ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் to my x-axis. So this gives me x, the value of x magnitude. இந்த எவ்வளோ மேக்னிடியூட் இவர் ட்ராவல் பண்ணியிருக்கிறாருன்றதை நம்மளுக்கு இந்த பாயிண்ட் கொடுக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு பர்பண்டிகுலர் லைன் y ஆக்சிஸ் நோட் பண்ணால் இந்த y ஆக்சிஸில் அவர் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கிறாருன்றது நம்ம குறிக்குது. இப்போ இந்த பாயிண்ட் a, bன்னு வச்சுக்கணும். நீங்கள் கிராஃபில் படிச்சிருப்பீங்க a, b பாயிண்ட் நோட் பண்ணுறது. அப்போ இது என்னோட x வேல்யூ என்னது, a, 0. இல்லை ஒய்க்கு எந்த வேல்யூ இல்லை, அதனால 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒய் ஆக்சிஸில் என்னோட பாயிண்ட், இந்த பாயிண்ட் எது எப்படி குடிக்கலாம், 0, b. ஓகேங்களா, ஏன்னா இதில் எக்ஸ் வேல்யூ எதுவும் கிடையாது, ஒய் வந்து b. ஸோ திஸ் கிவ்ஸ் மீ த ரிசல்டன்ட். இது இப்போ இந்த ஆரிஜினையும் இந்த பாயிண்ட்டையும் சேர்த்தோன்னா நம்மளோட ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் கிடச்சிது. சரிங்களா, ஆர் வெக்டர். ஸோ திஸ் கிவ்ஸ் மீ த ரிசல்டன்ட் வெக்டர் ஆர். ஸோ ஆர் வெக்டரை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு a + b. இப்போது நான் வெறும் a + bனா என்னோட டைரக்ஷன் தெரியாது. நான் எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணுறத ஐ கேப்னும் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணுறத -i கேப்னும் குறிக்க போகிறேன். ஸோ ஐ கேப் -i கேப்னா ஐ கேப்னா எக்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம், -i கேப்னா எக்ஸ் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்போ ஒய்னா எப்படி குறிப்பீங்க, ஜே கேப். அண்ட் -y டைரக்ஷன் எப்படி கொடுப்பீங்க, -j கேப். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்ன ஆகும், ai கேப் ஆகிடுதுங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும், ai கேப் ப்ளஸ் bj கேப். ஓகேவா, மை ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ai கேப் ப்ளஸ் bj கேப். இப்போ இதுதான் என்னோட ஸ்கேலார் வேல்யூ, மேக்னிடியூட், எவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எக்ஸ் டைரக்ஷன்லையும் ஒய் டைரக்ஷன்லையும். ஐ கேப்பும் ஜே கேப்பும் என்ன நோட் பண்ணுறது, எந்த ஆக்சிஸில் போகிறோம், எக்ஸ் ஆக்சிஸில் போனால் ஐ கேப், ஒய் ஆக்சிஸில் போனால் ஜே கேப். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணோன்னா, நான் ஏன் ஐ வெக்டர் எடுக்காமல் ஐ கேப் எடுக்கிறேன். ஸோ ஐ வெக்டர்னா ஐ வெக்டருக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும். ஸோ என்னோட வேல்யூ மாறிடும் இல்லைங்களா. ஸோ ஐ கேப்னு எடுத்துக்கினா இதோட மேக்னிடியூட் என்ன, 1 தான். ஸோ என்னோட ரிசல்டன்ட் வெக்டரில் எந்த மாற்றமும் வராது. கரெக்டாக நான் இந்த காம்போனெண்ட் ஏவும் பியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இன்டூ ஐ கேப்னா ஐ கேப் எக்ஸ் டைரக்ஷனும் ஜே கேப் ஒய் டைரக்ஷன் நான் ஈஸியாக கொடுக்கலாம். இதுவே நான் 3 டைமென்ஷனாக என்ன பண்ணுவேன், மூணு ஆக்சிஸ் போகணும், எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் நான் எப்படி குறிப்பேன், ஐ கேப்னு குறிப்பேன். என்னோட எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் அது ஐ கேப்னு குறிப்பேன், ஒய் ஆக்சிஸ்னா இருந்தால் ஜே கேப். இதுவே நெகட்டிவில் போனால் -i கேப் -j கேப். ஜெட்டு பாசிட்டிவாக இருந்தால் கே கேப், நெகட்டிவ்ல இருந்தால் -k கேப். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட பொசிஷன் வெக்டர் ஃபஸ்ட்டு XY பிளேனில் நான் குறிச்சிடுறேன். இந்த பாயிண்டில் இருக்குது அப்படின்னா ai, bj. இது எப்படி நான் மென்ஷன் பண்ணுவேன், இந்த பாயிண்ட்லேருந்து இதுதான் என்னோட வெக்டர், ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் வெக்டர். ஸோ இதுலேருந்து ஒரு ஹாரிசான்டல் இப்படி தான் நீங்கள் காம்போனன்ட்ஸை பிரிக்கணும். அதனால் இதுலேருந்து ஒரு வர்டிக்கல் லைன் என்னோட ஒய் ஆக்சிஸ். ஸோ திஸ் கிவ்ஸ் மீ 0, b. திஸ் பாயிண்ட் கிவ்ஸ் மீ 0, p. அப்போ இதுலேருந்து நான் ஒரு பர்பெண்டிகுலர் வரைஞ்சேன்னா என்னோட b வேல்யூ கண்டுபிடிச்சிடுவேன், அதாவது ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்குது. அதே மாதிரி என்னோட எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்னோட ரிசல்டன்ட் வெக்டர்லேருந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சேன்னா, அதாவது பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சேன்னா எனக்கு இந்த பாயிண்ட் கிவ்ஸ் மீ a, 0. ஸோ என்னோட வெக்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஏ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்குது ஃப்ரம் இட்ஸ் ஆரிஜின். இப்போது அடுத்த விஷயம், அப்போ இதுக்கு என்னது, உங்களுக்கு ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் வெக்டர். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏஐ கேப் ப்ளஸ் பிஜே கேப். சரிங்களா. இப்போது இங்கேருந்து என்னது இப்போ இந்த ஜட் ஆக்சிஸ் வந்து ஸ்பேஸ் தானே, இதான் பிளேன் எக்ஸ் ஒய் பிளேன். உங்களுக்கு ஜட்டுனா ஸ்பேஸில் வரும். இந்த ஸ்பேஸை நமக்கு வரைய முடியாதுன்றதுனால நம்ம போர்டில் இப்படி பிளேனாக இந்த மாதிரி வரையணும், ஒரே பிளேனில் வரையணும். ஸோ ஜட்டை நீங்கள் வந்து இப்படி பர்பெண்டிகுலராக இங்கே இப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜட்டில் என்னோடய பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் தனக்கு சீன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்,
இதுதான் என்னோட ரிசல்டன்ட் வெக்டர் சி. இங்கேருந்து இந்த வெக்டர்லேருந்து இங்கே நான் ஒரு லைன் வரைஞ்சிப்பேன். ஸோ திஸ் இஸ் மை Z, அதாவது சி கேப் சி. திஸ் கிவ்ஸ் மீ த சி, த வேல்யூ சி. இங்கேருந்து இங்கே போனதுக்கு சி இதுதான் என்னோட ரிசல்டன்ட் ஆர் வெக்டர். ஸோ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஏஐ வெக்டர் ப்ளஸ் பிஜே வெக்டர் ப்ளஸ் சிகே வெக்டர். சி கேப் ஏஐ கேப் ப்ளஸ் பிஜே கேப் ப்ளஸ் சிகே கேப். சரிங்களா? திஸ் கிவ்ஸ் மீ த ரிசல்டன்ட் வெக்டர். ஃபஸ்ட்டு இது ஏ, அதாவது இது ஏ, இது பி, இது என்னோட ரிசல்டன்ட் வெக்டர் இந்த ரெண்டு பிளேன். ஸோ இங்கேருந்து என்னோட பாயிண்ட் எங்கே போயிருக்கு, இங்கே இந்த சி Z ஆக்சஸில் இவ்வளோ தூரம் சி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்குது. ஸோ இதை நான் எப்படி கொடுப்பேன், சிகே கேப். அப்போ இதுதான் என்னோட ரிசல்டன்ட் வெக்டர், கேபிட்டல் ஆர்னு குடிச்சிக்கலாம். ஸோ ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் கேப். ஸோ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏஐ வெக்டர் ப்ளஸ் பிஜே வெக்டர் ப்ளஸ் சிகே கிட். திஸ் கிவ்ஸ் மீ த பொசிஷன் வெக்டர். இப்போ இது வரைக்கும் நம்ம பொசிஷன் வெக்டர் எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ வெக்டர். காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ வெக்டர்னா என்னோட இப்போ இதை எடுத்துங்க, ஏ வெக்டர் தான் என்னோட ரிசல்டன்ட் வெக்டர். இது நான் ஒரு இது 2 டைமென்ஷனல் ஃபிகரை தான் நான் சொல்ல போகிறேன். 3 டைமென்ஷனில் எனக்கு ஜட்டும் வரும், இது 2 டைமென்ஷனல். ஸோ இது என்னோட ரிசல்டன்ட் வெக்டர் ஏ வெக்டர். இது ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப். ஸோ இதுக்கு முன்னாடி வருது இல்லை இந்த ஏஎக்ஸ் ஏஒய், இந்த ஸ்கேலார் வேல்யூ தான் என்னோட காம்பனன்ட்ஸ் ஆஃப் மை வெக்டர். இப்போ இதுக்கு முன்னாடி பொசிஷன் வெக்டரில் பார்த்தோம், ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏஐ கேப் ப்ளஸ் பிஜே கேப் இல்லைங்களா? ஸோ இதில் இந்த ஏவும் பியும் தான் என்னோட காம்போனன்ட்ஸ். அப்போ இது என்னோட வெக்டர் காம்போனன்ட்ஸ் என்னென்னது, இதில் ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய். இதை எப்படி நான் இதில் இப்போ 2 காம்போனன்ட் ஏஎக்ஸ் ஏஒய் கொடுத்தேன்னா நான் எப்படி என்னோட ரிசல்டன்ட் வெக்டரை வரைவேன் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஏஎக்ஸ்ன்றது இந்த பாயிண்ட் ஏஎக்ஸ் கமா 0 சரிங்களா? இது ஐ கேப், ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணுது. ஏஒய் ஜே கேப்பை நான் எப்படி இதில் இந்த படத்தில் குறிப்பேன், A0 கமா ஏஒய். இது ஜே கேப், ஏன்னா இது வந்து ஒய் டைரெக்ஷனில் போகுது. ஓகே, ஜே கேப். இப்போது இதுலேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க, இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் வச்சுங்க. இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, இந்த பாயிண்ட் தான் என்னோட ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஎக்ஸ் கமா ஏஒய். சரியா? இப்போ என்னோட ரிசல்டன்ட் வெக்டர் இது என்னோட காம்பனன்ட்ஸ் கொடுத்துட்டாங்க ஏஎக்ஸ் ஏஒய். இதை வச்சு நான் ரிசல்டன்ட் எப்படி வரைவேன், என்னோட ஆரிஜினில் டெய்ல் ஆரம்பித்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் ஒரு வெக்டரை வரைஞ்சிருவேன். ஓகேங்களா? ஸோ திஸ் கிவ்ஸ் மீ த ரிசல்டன்ட் வெக்டர் A vector. So A vector is equal to AX I cap plus AY J cap. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு 2 காம்பனன்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு நான் எப்படி ரிசல்டன்ட் வரைவேன் அப்படின்றது தான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த வெக்டர். இப்போது இதுவே நான் வந்து ரெசல்யூஷன் ஆஃப் த வெக்டர்னா எனக்கு வந்து வெக்டர் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நான் அதோட காம்பனன்ட்ஸை நான் கண்டுபிடிப்பேன். வெறும் வெக்டர் மட்டும் கொடுத்துருவாங்க, அதுக்கு நான் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வெக்டர் எடுத்து போய் அதில் ஃபிக்ஸ் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணுவேன். அது ரெசல்யூஷன். இது வந்து காம்பனன்ட்ஸ், இது காம்பனன்ட்ஸ் ஏஎக்ஸ் ஏஒய் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நான் ரிசல்டன்ட் வந்தேன். இதுவே நம்ம 3 டைமென்ஷனில் இருந்தால் என்ன பண்ணுவோம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது எக்ஸ், இது ஒய், இது ஜட். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஒய் ஜட் நம்ம இப்போ பொசிஷன் வெக்டர்லேயே பார்த்தோம், அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் பொசிஷன் வெக்டர் சொல்லிட்டேன். ஸோ இதோட வெக்டர் காம்பனன்ட்ஸ் எப்படி, என்னோட ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி நான் இதில் சொல்லலாம், ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏசட் கே கேப். ஓகேங்களா? இப்போ இது ஏஎக்ஸ், இந்த பாயிண்ட்டை நான் இப்போ குறிக்கணும். என்னோட எக்ஸ் ஆக்சிஸில் இது ஐ கேப், இது ஜே கேப், இந்த டைரெக்ஷனில் நான் எப்படி சொல்லுவேன், ஜே கேப், இது கே கேப். ஓகேங்களா? இப்போது என்னோட எக்ஸ் ஆக்சிஸில் ஏஎக்ஸ் நான் எப்படி டினோட் பண்ணுவேன், இந்த பாயிண்ட் ஏஎக்ஸ். ஸோ இது ஏஎக்ஸ், இந்த வந்து பர்பண்டிகுலர் வரைஞ்சிக்கணும் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. ஏஒய்ன்றது நான் எப்படி பண்ணுவேன், ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சிக்கணும். நீங்கள் புக்கை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நிறைய லைன் இருக்குது, ஒன்றும் இல்லை. இந்த பாயிண்ட்டை நம்ம லொக்கேட் பண்ணுறோம், ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சால் இந்த பாயிண்ட் ஏஎக்ஸ் கமா 0, இது 0 கமா ஏஒய், அவ்வளோதான். ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து நான் ஒரு வர்டிக்கல் கொஞ்சம் இதோட ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் வெக்டர் கிடச்சிது. இது ஆர் வெக்டர்னு வச்சுக்கலாம். ஏஎக்ஸ் இந்த படத்தையே நான் இப்படி உல்டாவாக வரைஞ்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸ் ஒய் இப்படி இருக்குது, எக்ஸ் ஒய் இப்படி இருக்குது, அவ்வளோதான். திஸ் கிவ்ஸ் மீ த ஆர் வெக்டர். சரியா? இது ஆர் வெக்டர் வச்சுக்கலாம், ஸ்மால் ஆர். ஸோ இப்போ இந்த 2 டைமென்ஷனில் நான் வரைஞ்சிட்டேன். இப்போ 3 டைமென்ஷனில் ஜட்டில் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுது. ஸோ இது ஜட், நான் இங்கே குறிக்கிற ஜட் வந்து ஏஜட். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஏஜட் இதுனா நான் என்ன பண்ணுவேன், இந்த ஜட் ஆக்சிஸ்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் வரைவேன். ஸோ இந்த ரிசல்டன்ட்டையும் இதையும் நான் ஜாயின் பண்ணால் தான் என்னோட ரிசல்டன்ட் வெக்டர் கிடைக்கும். ஸோ திஸ் கிவ்ஸ் மீ த ஏஜட், இதுதான் என்னோட ஏஜட். ஓகேங்களா? ஸோ திஸ் கிவ்ஸ் மீ த ஃபைனல் ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் வெக்டர், ஏ வெக்டர். இதுதான் என்னோட வே வெக்டர். பாருங்கள், இது ஏஎக்ஸ்,
இது ay and this is my az. So this gives me the resultant vector a vector, that is ax plus ay plus az. ஸோ நான் ஈஸியாக என்னோட காம்பனன்ட்ஸ் வச்சு நான் என்னோட வெக்டரை வரைஞ்சிட்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி காம்பனன்ட்ஸ் கொடுத்தாங்க, நம்ம ரிசல்டன்ட் வெக்டர் அதை வச்சு வந்தோம். இப்போ எனக்கு வெக்டரே கொடுத்துட்டாங்க, இதை வச்சு நம்ம எப்படி இதோட இந்த வெக்டரோட இதை ரிசால்வ் பண்ணி நான் காம்பனன்ட்ஸாக பிரிக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் மை ரிசல்டன்ட் வெக்டர். நான் ஏற்கனவே சொன்னேன், இதை வந்து நான் ஒரு XY கோஆர்டினேட் சிஸ்டமில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த டெய்ல் எடுத்துகிட்டு வந்து என்னோட ஆரிஜினில் ஃபிக்ஸ் பண்ணனா இதுதான் என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னோட ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வெக்டரை சின்னதாக வரைஞ்சிக்கலாம். இதுதான் என்னோட வெக்டர். ஓகேவா? இந்த வெக்டர் கொடுத்துட்டாங்க, நான் இந்த காம்பனன்ட்ஸாக பிரிக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் என்னோட எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரைஞ்சிக்கிறேன். ஸோ திஸ் கிவ்ஸ் மீ த எக்ஸ் வேல்யூ. அதே மாதிரி இங்கே ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ திஸ் கிவ்ஸ் மீ த ஒய் வேல்யூ. ஓகேங்களா? இது எக்ஸ், இது ஒய். இப்போ இது ஏஎக்ஸ் எடுத்தால் இதுவும் ஏஎக்ஸ். இப்போ இந்த வேல்யூ ஒய்னா இதுவும் ஒய் தான். ஓகேங்களா? இது ஏஒய். ஸோ this is 0, ay and this is ax, 0. புரிஞ்சிச்சுங்களா? இந்த வெக்டர் கொடுத்துட்டாங்க, நான் இதை ரிசால்வ் பண்ணுறேன் காம்போனன்ட்ஸாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பர்பண்டிகுலர் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரையணும், பர்பண்டிகுலர் ஒய் ஆக்சிஸ்க்கு வரையணும். ஸோ எனக்கு என்னோட வெக்டர் கிடச்சிச்சு. ஸோ திஸ் இஸ் மை ரிசல்டன்ட் வெக்டர் ஏ வெக்டர். இப்போ ஏஎக்ஸ் ஏஒய் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். திஸ் ரிசல்டன்ட் வெக்டர் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. உங்கள் புக்கில் ஏ காஸ் தீட்டா, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஏஒய் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டான்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நம்மளுக்கு தீட்டா இருக்குது, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும், தீட்டா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தால் நம்ம ஈஸியாக இந்த ஏஎக்ஸ் வேல்யூ ஏஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு எப்படி தீட்டாவை வச்சு சைன் தீட்டா காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் சைன் தீட்டா? ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்பீங்க. இந்த இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போன்னு இல்லை, உங்களை ஹையர் கிளாஸஸ் போனால் கூட ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதெல்லாம் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லையும் இந்த வர ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ சைன் தீட்டா, உங்களுக்கு சைன் தீட்டா என்னது? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனியஸ். ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனியஸ். ஸோ ஆப்போசிட் சைடு என்னது? ஏஒய் பை என்னோட ஹைப்போட்டெனஸ் என்னது? ஏ. சரிங்களா? ஸோ இது வச்சு என்ன சொல்வேன், ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. இப்போ புரியுதுங்களா எப்படி ஏஒயோட வேல்யூ வந்துச்சுன்னு? ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. இப்போ அடுத்தது நான் காஸ் தீட்டா கண்டுபிடிக்க போகிறேன். காஸ் தீட்டா என்னது? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ். அட்ஜசன்ட் சைடு என்னது? ஏஎக்ஸ் பை ஹைப்போட்டெனஸ் வேல்யூ ஏ. சரியா? அதனால் ஏஎக்ஸ் என்னாச்சு? ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா. ஸோ என்னோட ஈஸியாக என்னோட எக்ஸ் காம்பனண்ட்டும் ஒய் காம்பனண்ட்டும் நான் கண்டுபிடிச்சேன். ஏஎக்ஸ் வேல்யூ ஏஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எப்படி நான் எழுதுவேன்? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா. ஸோ ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா. இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ ஏஎக்ஸ் வேல்யூன்னு எழுதுவோம். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா. இப்போ ஏஒய், இதுவும் ஏஒய் தான், இது ஏஒய் இது ஒய் ஈக்குவல். ஸோ இந்த வேல்யூ என்னது? என்னோட இந்த வேல்யூ என்னது? ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. ஓகேங்களா? இதை வச்சு நான் ரிசல்டன்ட் ஏ வெக்டர் ஈஸியாக எழுதலாம். ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப். ஸோ என்னது அது? ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் ஏ சைன் தீட்டா ஜே கேப். ஸோ திஸ் கிவ்ஸ் மீ த ரிசல்டன்ட் வெக்டர். இப்படி தான் ஒரு வெக்டர் கொடுத்தா நம்ம அதை காம்பனன்ட்ஸாக ரிசால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ்.